ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் சென்னை ரீஜன். சென்னையில் போய் படிக்கணும் அப்படின்னாலே பெரிய ஒரு ஃபீஸாக இருக்கும், பெரிய ஒரு ஹைப்பாக இருக்கும். அண்ட் பெரிய நகரம், கண்டிப்பாக எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும் தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் ஃபீஸ் அதிகமாக இருக்கிறது உண்மையானு கேட்டேன்னா உண்மை தான். அண்ட் ஃபீஸ் கம்மியாக இருக்க காலேஜஸ் இருக்குது, நல்ல கல்லூரி இருக்குதுங்க. ஆனால் அது முக்கியம் கிடையாதுங்க. இப்போ எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்குது, எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஹையாக இருக்குது அப்படிங்கிறத போய் சேர்றோம். அதை விட முக்கியம் என்ன தெரியுங்களா? ஒரு பையனுக்கு ஸ்கில்ஃபுல்லாக ஏதாவது சொல்லித்தராங்களா, சிலபஸை தாண்டி ஏதாவது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்களா? இப்போ ஒரு கோர் பிரான்ச்சஸ் எடுத்தால் அதில் வந்து ஏஐயும் கற்றுக் கொடுக்குறாங்களா? சிஎஸ்சி மாதிரி கோர்ஸ் எடுத்தால் அவனுக்கு ஏஐ நாலேஜ் வித் கோடிங் லாங்குவேஜும் கற்றுக் கொடுக்குறாங்களா? அதாவது சிலபஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டால் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் என்ன தான் பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கலைனாலும் வெளியில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இல்லைனாலும் வெளியில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி கல்லூரியில் படிக்கணும், அந்த லிஸ்ட்டு அது. ஸோ கண்டிப்பாக கட் ஆஃபின் அடிப்படையிலையும் சொல்கிறேன். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு சேலரி பேக்கேஜ் என்ன தான் ஒரு கல்லூரி வாங்கி கொடுத்துருந்தாலும் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க தான் மேட்ரு. சரிங்களா? அதை வச்சு தான் வந்து கணிக்க முடியும் எவ்வளோ பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க நல்ல கம்பெனியில். சரி, அந்த அடிப்படையில் இந்த லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அண்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சென்னை ஜோனில் வந்து சிப்பட் ஏன் சார் ஃபஸ்ட்டு அப்படின்னா, சென்ட்ரல் இன்ஸ்டியூஷனில் 3 கல்லூரிகள் தான் இருக்குது. அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வர்றது, இது டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் மட்டும்தான் போக முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிப்பட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் நீங்கள் போய் படிக்கலாம். 60 சீட்டு தான், 185 188க்கு மேலே இருந்தால் தான் வாய்ப்பு இருக்குது, 190க்கு மேலே இருந்தால் சேஃபு, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கல்லூரியில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசர்ச் சைடில் போய் நீங்கள் வந்து என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட்டாக கற்றுக்கலாம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம லிஸ்ட்டுக்கு வரோம். 200லேருந்து 170 கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா இந்த கல்லூரியில் நீங்கள் வச்சுக்கலாம் சாய்ஸஸில். அண்ட் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கிண்டி சிஇஜி கேம்பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 195க்கு மேலே இருந்தால் தான் வாய்ப்பே இருக்குங்க. சரிங்களா? அண்ட் சிஇஜி கேம்பஸ் கவுன்சிலிங் கோடு 1. ஸோ கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம், நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிறது டெய்லி ஃபோன் காலில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், கவுன்சிலிங்கில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க மாட்டீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் யார் போய் சேர்றதுனா ஒரு 120 130 ரொம்ப கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வரும், எனக்கு கல்லூரியே கிடைக்காது. ஐ மீன் பெரிய இன்ஸ்டியூஷனில் படிக்கணும், சென்னை இன்ஸ்டியூட் ராஜலட்சுமியில் படிக்கணும், எனக்கு பெரிய இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் அப்படின்னா அவன் வந்து லட்சமாக போய் கொட்டி படிக்கலாம், காசு இருந்தால் மட்டும். மீதி இருக்கவங்களாம் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 170க்கு மட்டும் நான் எடுக்கலை, 200லேருந்து 77.5 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது 200லேருந்து 150 கீழே இருந்தால் கூட என்னெல்லாம் கல்லூரி கிடைக்கும்னு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோட் 2 ஏசிடி கேம்பஸ். யூனிக்காக வந்து ஏதாவது ஒரு பிரான்ச், கோர் பிரான்ச், செராமிக் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஏதாவது எடுக்கணும்னா நீங்கள் இதில் போய்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஏசிடி கேம்பஸ் கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 185க்கு மேலே இருந்தால் இந்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கவுன்சிலிங் கோடு 4 எம்ஐடி கேம்பஸ். தவிர்க்கவே முடியாத ஒரு பழமை வாய்ந்த கல்லூரி, கண்டிப்பாக ஹை பிளேஸ்மெண்ட் அண்ட் ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 இன்ஸ்டியூஷன். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் படிச்சுன்னா வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி, கட் ஆஃப் கண்டிப்பாக 190க்கு மேலேயாவது இதில் இருக்கணும். அண்ட் எஸ்எஸ்என் இந்த தடவை கிடையாது, எஸ்என்யூ மாறிடுச்சு. ஸோ அதனால் எஸ்எஸ்என் இந்த லிஸ்ட்டில் வராது. 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை அட்டானமஸ் கல்லூரி. இங்கே அட்டானமஸ் மென்ஷன் பண்ணலாம், அட்டானமஸ் கல்லூரி. கண்டிப்பாக வந்து அசூர வேகத்தில் வளர்ந்த ஒரு கல்லூரினா இதுதான். ஏன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் மட்டும் அவங்க வாங்கி தரல, ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு. ஸோ அதுதான் இங்கே மிகப்பெரிய விஷயமே. ஆனால் கட் ஆஃப் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 190க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். சிஎஸ்சி எல்லாம் வேணும்னா 190க்கு மேலே வேணும். கண்டிப்பாக வந்து மெக்கானிக்கல் அந்த மாதிரினா 180க்கு மேலேயாவது வேணும். அடுத்து 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். இதுவுமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 180க்கு மேலே இருந்தால் தொடவே முடியும். அண்ட் 190க்கு மேலே இருந்தால் தான் சிஎஸ்சி மாதிரி கோர்ஸஸே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ராஜலட்சுமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட்டுக்கு நிகரான ஒரு கல்லூரி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 to 95% பிளேஸ்மெண்ட் வாங்கி தர கல்லூரி. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் 1304 ஈஸ்வரி, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி ராமாபுரம். கண்டிப்பாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு பேர் போன ஒரு கல்லூரி. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி இருக்கலாம். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜை நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கல்லூரியில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட் இயர்லேருந்து ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக 44 lakhs per annum வாங்கி கொடுத்துருந்தாலும் 36ல் ஒருத்தர், 34ல் 2 பேர், 33ல் நிறைய பேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே இந்த கல்லூரியில் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சவிதா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நீங்கள் வந்து 185க்கு மேலே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். அண்ட் மெக்கானிக்கல் சிவில் அந்த மாதிரினா 175க்கு மேலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பழமை வாய்ந்த கல்லூரி, நிறைய பேர் இது ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கல்லூரி. ஸ்ரீபெரும்புதூரில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து 90% பிளேஸ்மெண்ட்டு, சேலரி பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களோட சாய்ஸில் வைக்கிங்க. அடுத்து 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ராஜலட்சுமி இன்ஜினியரிங்கோட இன்னொரு பிரான்ச்சு ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் அதே மாதிரி தான் அகாடமி கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் வைஸும் சரி, அண்ட் இன்டர்ன்ஷிப்பும் சரி, அண்ட் ஸ்கில் சைடும் சரி, எல்லா சைடுமே மாணவர்களுக்கு வந்து நல்லா வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த கல்லூரி ப்ரிஃபர் பண்ணலாம். 1450 லோயல் ஐகேம். கம்மி சீட்டு தான் இருக்கும், அதிக கட் ஆஃப் தேவை. 185க்கு மேலே இருந்தால் தான் இந்த கல்லூரியெல்லாம் நீங்கள் சாய்ஸஸ்லேயே வைக்க முடியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியும் உங்களோட லிஸ்ட்டில் வைக்கலாம். 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்லேயும் நிறைய கல்லூரி இருக்குது, நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம், சரிங்களா? சென்ட் ஜோசப்னு சொன்னாலே OMR ரோட்டில் இருக்க சென்ட் ஜோசப் தான் 1317 கவுன்சிலிங் கோடு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கல்லூரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, இன்டர்ன்ஷிப்பும் சரி, எல்லா விஷயத்துக்கும் சரி, அண்ட் மோர் ஓவர் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 50 லட்சத்துக்கு per annum வாங்கி கொடுத்துருந்தாலும், அண்ட் ஆவரேஜ் சேலரி வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜும் நீங்கள் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸும் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் இந்த காலேஜெல்லாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க காலேஜெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சீனியர்ஸ் எல்லாம் அதிக விரும்பி எடுத்த காலேஜ் இதெல்லாம். 1113 RMK இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் பிளேஸ்மெண்ட் வைஸும் சரி, அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு கல்லூரி. 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கல்லூரி சென்னையில். இவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்குது, 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஸ்டியூஷன் தான், பேர் மட்டும்தான் வேறு வேறு மாதிரி இருக்குது. கவுன்சிலிங் கோடு பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 190 கட் ஆஃப் மேலே இருந்தால் தான் CSE கிடைக்குதுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கடந்த 4 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்த கல்லூரியில் கேட் எக்ஸாம் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறாங்க செகண்ட் இயர்லேருந்தே. அண்ட் இன்டென்சிவ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர்லேருந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஓவர் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து என்ன தான் வாங்கி கொடுத்துருந்தாலும் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 80% பிளேஸ்மெண்ட் மேலே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா CSE வேணும்னா இந்த கல்லூரியில் ஒரு டிமாண்டாக பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1419 சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். தவிர்க்க முடியாத ஒரு கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில். கண்டிப்பாக இந்த கல்லூரி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கலாம். ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்டு நிறைய பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜில் நிறைய கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த 1112 RMD இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி RMKயோட குரூப்பு. கண்டிப்பாக இதுவும் ப்ரிஃபர் பண்ணலாம். 1128 RMKயோட இன்னொரு குரூப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த RMK குரூப்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த 1424 தானிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில். ஏன்னா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் வைஸும் சரி, அண்ட் இன்டெலெக்சுவல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்காங்க. என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்கில்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கி கொடுத்துருந்தாலும் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜில் நிறைய பேர்த்த வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கிறத உண்மையான ஒரு விஷயம். அண்ட் கட் ஆஃப் வந்து 170க்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த காலேஜை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்த 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். கண்டிப்பாக வந்து சென்னையில் மிகப்பெரிய கல்லூரி, ஜெயிலுன்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் ஜெயில் கிடையாது. டிசிப்ளினாக ஒரு கேம்பஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேம்பஸை போகலாம். அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாலும் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜில் நிறைய பேர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஒழுக்கம் வாய்ந்த ஒரு கல்லூரி. நீங்கள் அதனால தான் ஜெயிலுங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கலாம்.
1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காட்டாங்குளத்தூர். எஸ்ஆர்எம் குரூப்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 175க்கு மேலே இருந்தது இதெல்லாம் கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து ஒரு 30 to 40 மெம்பர்ஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 1126 ஜேஎன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர் அட்டானமஸ் கல்லூரி ஒரு மிகப்பெரிய கல்லூரியாக வளர்ந்து வருது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஸ் செகண்ட் இயர்லேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க. மிகப்பெரிய விஷயம் ஸ்கில்லோ வந்து ஒரு பையனை வந்து டெவலப் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து 170க்கு மேலே தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் சிஎஸ்சி இல்லாமல் வேறு பிரான்ச்லாம் 160க்கு மேலே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 1309 மீனாட்சி சுந்தரராஜனும் அதே மாதிரி தான் 175க்கு மேலே வந்து இந்த கல்லூரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஒழுக்கம் வாய்ந்த ஒரு கல்லூரி. கண்டிப்பாக வந்து இந்த கல்லூரியில் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கி கொடுத்துருந்தாலும் ஆவரேஜ் சேலரி வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக வேலம்மாள் வந்து பார்க்கப்படுது. இதுவுமே 170க்கு மேலே இருந்தால் 165க்கு மேலே இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூரில் அந்த ஜோனில் இருக்கனால வச்சேன். தந்தை பெரியார் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கல்லூரி. உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக படிக்கணும் அப்படின்னா இந்த கல்லூரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்கலாம். அண்ட் 1149 சென்ட் ஜோசப்போட அதர் இன்ஸ்டியூட். கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே தான் இங்கேயும் அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். 1306 ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். ஜேபிஆர்லாம் சும்மா இல்லைங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஆருக்கெல்லாம் 170க்கு மேலே கட் ஆஃப் வேணும். அண்ட் ப்ளஸ் ஜேபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில் டெவலப்பிங் அப்படிங்கிற விஷயத்தில் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் புது இனோவேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த கல்லூரிலையும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் கட் ஆஃப் வந்து 170 to 150க்குள்ளே இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கலாம். 1118 வேல்டெக் மல்டிடெக். அடுத்து 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வந்து அட்டானமஸ் காலேஜ். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது. 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஜேபிஆரோட இன்னொரு கேம்பஸ். 1122 வேல்டெக் ஹைடெக். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேல்டெக் மல்டிடெக்கோட இன்னொரு பிரான்ச்சு. 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ். இதுவுமே நீங்கள் எடுத்து படிக்கலாம். அண்ட் 1452 பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸாக மாறி இருக்குது. தாம்பரத்தில் இருக்குது. 1307 ஜெருசலம். 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். 1110 பிரத்யூஷா. 1013 யூனிவர்சிட்டி கேம்பஸ் விழுப்புரம். இதுவும் வந்து கவர்மெண்ட் காலேஜ். 1015 யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஆரணி திருவண்ணாமலை. 3016 யூனிவர்சிட்டி கேம்பஸ் அரியலூர். அண்ட் 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காஞ்சிபுரம். இதுவுமே அட்டானமஸ் கல்லூரி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது அந்த ஜோனில். கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் லிஸ்ட்டில் இந்த சாய்ஸையும் வச்சுக்கோங்க. கட் ஆஃப் பிலோ 150 கீழே இருந்தீங்க அப்படின்னா நீ இந்த காலேஜில் உங்கள் சாய்ஸஸில் வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது நீங்கள் கட் ஆஃப் 150 இருந்தாலும் சரி, 140 இருந்தாலும் சரி, 160 இருந்தாலும் சரி, எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் நீங்கள் டாப் மோஸ்ட் கல்லூரி சென்னை சிஜி இருக்குல்ல, அங்கேருந்தே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வைக்கலாம். வேக்கன்சியில் காமிச்சா நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். எப்போவுமே டாப் மோஸ்ட்லேருந்து தான் வரணும். ஓகேங்களா? 150 இருக்கேன் இது மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. சாய்ஸஸில் நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். அதனால் நீங்கள் வந்து கட் ஆஃப் பிலோ 150 இருந்தீங்கன்னா இந்த கல்லூரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் மேலே சீட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் 1233 ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவுமே அட்டானமஸாக மாறிடுச்சு. 3016 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர். அது அங்கேயே போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். 1310 மிர்சிரமால் நவஜி மவுண்ட் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ். 1225 லாயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 150 130க்குள்ளே இருந்தால் கிடச்சிரும். 130 கீழே இருந்தால் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 1316 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 13003 ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி. அக்னி காலேஜ் வந்து இப்போ அட்டானமஸாக மாறிடுச்சு. அக்னி காலேஜ் நீங்கள் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கலாம். 140க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். அண்ட் ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி அட்டானமஸாக மாறிடுச்சு. 1409 கற்பக விநாயகர். இதுவுமே ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். 1137 அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராணிப்பேட்டு. 1501 ஆதி பராசக்தி. இதெல்லாமே நீங்கள் லோ கட் ஆஃப்க்கு நீங்கள் வந்து சாய்ஸஸில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த கல்லூரியில் சென்னை ஜோனில் பார்க்கலாம். இதை தவிர்த்து சென்னை ஜோன்ஸில் நிறைய 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சது.
இதையும் தாண்டி கல்லூரிகள் 130 கீழே வரும்பொழுது சாய்ஸஸில் நிறையா வைக்கிற கல்லூரிகள் இருக்குது. நான் இப்போ சொன்னது ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸு அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸும் பரவாயில்ல, அண்ட் ஆல்சோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் பரவாயில்ல. ஒரு பையனுக்கு இன்டர்ன்ஷிப்லேருந்து எல்லா விஷயமும் கற்றுக் கொடுக்குற கல்லூரி எது அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் கலரில் போட்ட கல்லூரி எல்லாம் ஹை கட் ஆஃப் மாணவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உடையது. கண்டிப்பாக இந்த கல்லூரியெலாம் மோஸ்ட் வாண்டட் கல்லூரி, எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சாய்ஸஸில் வைக்கலாம். அண்ட் அடுத்த செக்டாரில் 170 கீழே வச்சு இல்லையா, அந்த கல்லூரியும் அந்த ரேஞ்சில் நீங்கள் வைக்கலாம். 170, 160, 150 எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அது கீழே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன கட் ஆஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேலேருந்து பார்க்கணும். எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா சென்னை சிஇஜிலேருந்து ரெடி பண்ணுங்கள். ஓகேவா சார்? கிடைக்காது, அப்புறம் ஏன் சார் ரெடி பண்ணணும்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ எழுதி வை. சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் வேகன்சி இருந்ததுன்னா அங்கே வேகன்சி காட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1, 2, 3 சாய்ஸஸ் பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே நம்ம சேனலில் வரும். திஸ் இஸ் தி சென்னை ஜோன் ரீஜனோட டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட்டு. கண்டிப்பாக இதை வச்சு உங்கள் சாய்ஸஸை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். எழுதி வைங்க எல்லாமே. ஓகேவா? சும்மா பேன் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது. எழுதி வச்சா தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ண முடியும். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்போதைக்கு நீங்கள் அவசரப்படாதீங்க தான் நான் சொல்லுவேன். கவுன்சிலிங் மூலியமாக எடுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.